நண்பர்களே, இப்போ அந்த பீக்குக்கு ஏறி வந்துட்டுருக்கோம். 1/2 கிலோமீட்டர் ஏறணும்னு சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்சு 1/4 கிலோமீட்டர் வந்திருப்பேன்னு நம்புகிறேன். பாருங்கள், ஃபுல்லாக பனிமூட்டங்க, எதுவுமே கண்ணுக்கு தெரியல. அங்கே ஒருத்தன் போகிறான், அதாவது தெரியுதா, அந்த லட்சத்தில் இருக்குது. ரொம்ப கஷ்டம் இந்த பனி, ரொம்பவே குளிர் வைக்குது, கஷ்டம்தான். இருந்தாலும் பரவாயில்ல, நடந்துகிட்ருக்கேன். ஏன்னா காலைல ஸ்நாக்ஸ் கிடச்சிருச்சு, சாப்பிட்டப்போ கொஞ்சம் தம்பு இருக்குது. ஸோ இப்போ கொஞ்சம் பெட்டர். ஒரு பிளாக் டீ குடித்தேன், அதுவும் கொஞ்சம் நல்லா இருக்கு. டீயோ காஃபியோ ஏதாவது ஒன்று குடிச்சிட்டு நடக்க கொஞ்சம் நல்லாயிருக்கும் உடம்புக்கு. இதான் எங்கள் ட்ரக் லீடரு, அது பிபி. இவங்க ரெண்டும் ஒரு யூகே, இன்னொன்று ஆஸ்திரேலியா வந்துட்டுருக்காங்க. மேலே பின்னாடி ஏறி வராங்கல்ல, அதெல்லாம் தான் எங்கள் டீமு. அது பார்த்தீங்களா, ஃபுல்லாக க்ளவுட் வந்துட்டுருக்கு. ஸோ இது வந்து இந்த மாதிரி க்ளவுட் வந்து என்ன செய்யணும், பயங்கரமாக குளிராக இருக்கும். சிலருக்கு தோணுவா, என்னடா இது பெரிய ஹைட்டுன்றா, இது பெரிய கஷ்டமா அப்படின்னு. நீங்கள் ஒரு எஸ்கலேட்டரில் ஒரு 15 நிமிஷம் ஜஸ்ட் போயிட்டே இருக்கோம் இல்லையா, அதில் ஏறி பாருங்கள், அப்போ தெரியும் இதோட கஷ்டம் எப்படி இருக்கும்னு. ஒரு எஸ்கலேட்டர், அதுவும் படியாக இருக்கிறதுலே நமக்கு அவ்வளோ கஷ்டம் இருக்குன்னா, ஒரு படியும் இல்லாத ஒரு இடத்துல ஏறுறது இவ்வளோ கஷ்டமாக இருக்கும். யோசிச்சு பாருங்கள், கால் வலி, உயிர் போகும். ஸோ ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியம். ஓகே, இன்னும் பீக்குக்கு போகணுன்னா அங்கே போகணும். 200 மீட்டர் தான் இருக்கலாம், இது வந்திருப்பேன் நினைக்கிறேன். இன்னும் 300 மீட்டர் இருக்கலாம். ஓகே, ஆஸ்திரேலியா வர ஸ்பீடாக போகணுன்னு நினைக்கிறேன். நான் நினைக்கிறதில்ல, தப்பு இல்லை. ஆனால் அதுக்குள்ளே போகிறோன்ட்டு இல்லை, எனக்கு தெரியுது. நான் சொன்னால் கோவப்படுவாங்க, அதனால் நான் சொல்ல.